கேரளா மாநிலம் கண்ணூர்ல உள்ள மத்திய சிறையில இருந்து தப்பிச்சிருக்கேன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒத்தக்கை கோவிந்தசாமி. அவனை கேரளா போலீஸ் புடிச்சிட்டாங்க. அவன் எப்படி தப்பிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சிறையில உள்ள கம்பியெல்லாம் ஒவ்வொன்றா கொஞ்சம் நாளா கட் பண்ணி அந்த கேப் மூலியமா வெளியேறி சுற்றுச்சுவரையும் தாண்டி வெளியேறி இருந்திருக்கேன் அந்த ஒத்தகையை வச்சு. அவனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா? அந்த ஒத்தகையை வச்சுக்கிட்டு அவன் எவ்வளவு கொடூரமான செயலை செஞ்சுட்டு அந்த ஜெயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. அதாவது ஜூலை 25 காலையில ஒரு 1:15 பாத்தீங்கன்னா தப்பிச்சிருந்திருக்கேன். காலையில 1:15 விடிய காலையில் 1:15 நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா கேரளா போலீஸ் தீவிரமா தேடி 10 மணிக்குள்ளே பிடிச்சிட்டாங்க. ஜூலை 25 தப்பிச்சு ஓடி போய் ஒரு கிணத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கேன். அவனை அப்படியே பிடிச்ச அலேக்கா தூக்கிட்டு வந்துட்டான். அதாவது போலீஸ் எந்த அளவுக்கு தீவிரமா தேடி இருக்காங்கன்னா, இந்த மிருகத்தை 1 மணி நேரம் கூட ஊருக்குள்ள நடமாட விடக்கூடாது. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு நார வேலையை பண்ணிடுவேன். அந்த ஒத்தக்கை நாய் இவன் ஒத்தக்கை தான் வச்சிருக்கான்னு சொல்லி யாருமே மேல இறக்கப்பட வேணாம். இவன் என்ன வேலை பண்ணிட்டு உள்ள போனேன்னு சொன்னேன்னா இவன் குறக்கையும் ஒடிச்சு விடுங்கன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். கேரளா எர்ணாகுளத்தை சேர்ந்த சௌமியா, அவங்களுக்கு 23 வயசு. 2011 பிப்ரவரி 1 அவங்களோட வேலையை முடிச்சுட்டு திருச்சூர்ல இருந்து எர்ணாகுளம் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல அன்னைக்குன்னு பார்த்து யாருமே இல்லை. இரவு நேரம். அதே நேரத்தில் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த கோவிந்தசாமி இருக்கான்ல, இந்த ஒத்தகை கோவிந்தசாமி, இவன் அந்த இரவு நேரத்தில் அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி அவனுக்கு 30 வயசு. இப்ப அப்படியே கணக்கு பண்ணி பாத்துங்க 44 வயசு. உள்ள தனியா இருந்த 23 வயசு சௌமியாவை பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்கேன். பாத்தீங்கன்னா சௌமியா தடுத்து இருக்காங்க. அவங்களும் முயற்சி பண்ணி அவன்கிட்ட தப்பிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஓடுற ட்ரெயின்ல இருந்து சௌமியாவை இவன் கீழே தள்ளி விட்டு இவனும் குதிச்சிருக்கான். ஓடுற ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்து அடிபட்டு கிடந்த சௌமியாவை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கு. இது இந்த சைக்கோ இந்த ஒத்தகையை வச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்த்திருக்கேன். அதே அந்த ஒத்தகையே அடையாளமா இருந்து அந்த போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஓடுற ட்ரெயின்ல இருந்து தள்ளிவிடப்பட்டு கீழே விழுந்து பாலியல் வன்கொடுமையும் செய்யப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சௌமியா அதே பிப்ரவரி 6 பாத்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாங்க. இந்த ஒத்தகை கோவிந்தசாமிக்கு ஆயுள் தண்டனை வழங்கினாங்க. அந்த நாயை கண்ணூர் மத்திய சிறையில அடைச்சாங்க. அதுதான் நேத்து தப்பிச்சிருந்திருக்கு. மக்களோட உதவியால 10 மணிக்குள்ள அரெஸ்ட் பண்ணி அவனை உள்ள தூக்கி வச்சிட்டாங்க. இவனெல்லாம் என்ன பண்ணலாம் நான் கேட்க மாட்டேன். கண்டிப்பா நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்கன்னா, அவனை விடாதீங்க, அவனை வெட்டி கொல்லுங்க.